என்ன? இந்த பேஷண்ட்டை பார்க்கணும். நீங்க யாரு? இவரோட ரிலேஷன். சரி பாருங்க. அக்கா, இவன் இல்லக்கா. என்னாச்சு? இல்ல, இது நாங்க தேடி வந்த ஆள் இல்ல. அது சின்ன பையன், 23-25 வயசு இருக்கும். இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாடியில இருந்து கீழே விழுந்து. ஓ, அந்த பையனா? ஆ, அவர் இங்கதான் இருந்தாரு. பேஷண்ட் எங்க இருக்காரு? அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரே. என்ன சொல்றீங்க? டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரா நல்லா ஆயிட்டாருன்னு அர்த்தம். சந்தோஷப்படாம ஷாக் ஆகுறீங்க? இல்ல, எங்களுக்கு தெரியாம ஆயிட்டார்ல, அதான். சரி, நாங்க அவரை வீட்ல போய் பாத்துக்கிறோம். கொஞ்சம் இருங்க. ஆக்சுவலா அவர் இங்க இருந்த வரைக்கும் அவரை யாரும் தேடி வரல. அவர் இப்போ நல்லா குணமாகி டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. டாக்டர் அவரை வர சொல்லியிருந்தாரு, ஆனா அவர் வரல. அந்த பேஷண்ட் பத்தி டீடைல்ஸ் சொல்லணும். நீங்க இருங்க, டாக்டர் வந்து உங்ககிட்ட டீடைல்ஸ் சொல்வாரு. சரி, வெயிட் பண்ணுங்க. ஐயோ, என்னக்கா பிரச்சனை பெருசாயிட்டே போகுது. முதல்ல நாம இந்த இடத்தை விட்டு வெளியே போகணும். வா வா. மச்சான், நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வந்துச்சுடா. நீ டிஸ்சார்ஜ் ஆகிட்டுன்னு தெரிஞ்ச உடனே பதட்டமாயிட்டடா. சரிடா, வச்சிரண்டா. அக்கா, இப்ப என்னக்கா பண்றது? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. பெட்ல இருக்கும்போதே என்ன லெட்டர் போட்டு மிரட்டினா, இப்ப வெளியே வர வந்துட்டான். நேரா வீட்டுக்கே வந்துட்டா என்னக்கா பண்றது? ஹே, நானே பயந்து போயிருக்கேன். நீ வேற சும்மா இரு. நீங்களே பயந்து எப்படிக்கா? முதல்ல நீ அமைதியா இரு. அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கலாம். யாரு? தெரியல. ஹலோ, சூர்யாவா? ஆமா, நீங்க? இன்ஸ்பெக்டர் பேசுறமா? சார், சொல்லுங்க சார். நாங்க சில அக்யூஸ்டுகளை பிடிச்சி வச்சிருக்கோம். நீ வந்து அவங்கள அடையாளம் காட்டணும். சார், அது என்னம்மா, என்னாச்சு? சார், நான் இப்போ பாண்டிச்சேரியில இருக்கேன் சார். என்ன விளையாடுறியா? என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கல. சார், சாரி சார். அது வந்து பேசாதம்மா. அடிக்கிற புள்ளியாச்சுன்னு பரிதாபப்பட்டு விட்டம் பாரு. அதாம்மா நான் பண்ண தப்பு. சார் சார் ப்ளீஸ் சார், நான் இப்பவே கிளம்பி வந்துடுறேன் சார். அதெல்லாம் சரி வராது. நான் உன் வீட்டுக்கு போக வேண்டியதுதான், வேற வழி இல்ல. ஐயோ சார் சார் ப்ளீஸ் சார், போயிடாதீங்க சார். இன்னொரு 3 மணி நேரம் அவகாசம் கொடுங்க சார். நான் இதோ நேரா வந்துடுறேன் சார், ப்ளீஸ் சார். சீக்கிரம் வந்து சேரு. என்ன சூர்யா? என்ன சொல்றாங்க? உடனே வர சொல்றாரு. நாம இங்க வந்தது நமக்கு லெட்டர் எழுதினவனை கண்டுபிடிக்கிறதுக்காக. அவன் தான் இப்ப டிஸ்சார்ஜ் ஆயிட்டானே, அதுக்காக சும்மா விட்டுற முடியுமா? தேடி கண்டுபிடிப்போம். ஐயோ அக்கா, அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லக்கா. உடனே நான் போலீஸ் ஸ்டேஷன் போயாகணும். என்ன சூர்யா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனையா கொண்டு வர? எப்ப பார்த்தாலும் உன்னால இம்சையா தான் இருக்கு. உன்னால தேவையில்லாம நான் மாட்டிட்டு இருக்கேன். சாரி சூர்யா, ஏதோ எமோஷனல் ஆயிட்டேன். இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது. வா போலாம், வா. இடம் ஓகே தான் இல்ல நட்ராஜ்? ஏய் ஓகேடா. மெட்டீரியல் சப்ளை பண்ற வண்டி வந்து போறதுக்கு மெயின் ரோடும் பக்கத்துல தான் இருக்கு. அப்புறம் ரோடும் நல்லா தான் இருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? நான் உனக்கு கேக்கிட்டா? சொல்லுங்க பிரபு சார். இல்ல, வெறும் இடமா இருக்கு. இதுல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும்னா செலவாகும். வேணும்னா இதே ஆளு இன்னொரு இடம் இருக்கு, பில்டிங்கோட இருக்குன்னு சொன்னா அதை பார்க்கலாமா? இல்ல பிரபு சார், இதே ஓகே தான் எங்களுக்கு. நம்ம ஒன்றும் பில்டிங்னா பெருசா ஒன்றும் கட்ட போறது இல்ல. முதல்ல ஷெட்டு போட்டு ஒர்க் ஆரம்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஓகேனா சரி.
ஒன்றும் இல்லை சும்மா தான். ஏன் மாப்பிள்ள போய் சொல்றீங்க? இடம் பார்க்க தானே வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? உடனே சந்தேகப்பட்டு வேவு பார்க்குறேன் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லிடாதீங்க. பக்கத்தில் ஒருத்தரை பார்க்க வந்தேன். யாரோ இடம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா நீங்கள், அதான் பார்த்த உடனே வந்துட்டேன். ஏதோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், இடம் பார்க்கணும்னு சொன்னீங்க. அதுக்காக தானே வந்திருக்கீங்க. ம். என்ன மாப்பிள்ள நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நான் 100 இடம் காமிக்க சொல்லியிருப்பேன்ல. வெளியில ஏன் போகணும்? நம்ம இடமே எக்கச்சக்கமா இருக்குல்ல, அதுல ஒண்ணு முடிச்சிடலாம். என்கிட்ட ஏன் மாப்பிள்ள சொல்ல மாட்டேங்கிறீங்க? பரவாயில்ல விடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட உதவி பண்ணிக்கலன்னா அப்புறம் சொந்தம்னு சொல்லிக்கிறதுல என்ன இருக்கு? எதையும் மனசுல வச்சுக்காம வாங்க, நான் நல்ல இடம் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இது ஷாமோட கம்பெனி. அவன் மாமனார் கொடுத்த காசில் ஆரம்பிக்கிற கம்பெனி. இதில் ஏன் இஷ்டத்துக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இங்க பாருங்க, அவரு மாமனார் கொடுத்தா வாங்கிக்கிறாரு. நீங்க என்னடான்னா அவன் விஷயம் வேற, நம்மளது வேற. என்ன மாப்பிள்ள ஏன் இப்படி சொல்றீங்க? ஏங்க வேணாண்ணா விட்டுருங்களேன். எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்களேன். ஒவ்வொரு தடவை நீங்கள் எனக்கு உதவி பண்ண வரப்பெல்லாம் நான் வேணாம் தானே சொல்கிறேன். அதையும் மீறி இப்படிலாம் பண்ணீங்கன்னா அது ஜெனுவினா இல்லைங்க. நியாயமா என் மேலே உங்களுக்கு கோவம் தானே வந்துருக்கணும். என்னதான் இருந்தாலும் நீங்க என் மாப்பிள்ள, தங்கச்சிக்காக இதெல்லாம் பொறுத்து போறது தப்பா? இப்போ கூட நீங்கள் கோவப்படலையே, அதனால தான் யோசிக்கிறேன். என்ன மாப்பிள்ள எல்லாத்துக்கும் இப்படி சந்தேகப்பட்டா எப்படி? பெரியம்மாவுக்காக திவ்யாக்காகன்னு சில விஷயத்த நான் விட்டு கொடுத்து போறேன். அதையும் தப்புன்னா எப்படி? உண்மையாக நீங்கள் அப்படி நினச்சிருந்தீங்கன்னா பிரபுவும் நிம்மியை நீங்கள் வெளியே அனுப்பிச்சிருக்க மாட்டீங்க. பெரியம்மா அக்செப்ட் பண்ணலன்றப்போ நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நாளைக்கே பெரியம்மா எங்களை அக்செப்ட் பண்ணலன்னா எங்களையே வேற யாரும் சொல்லிட்டு போயிடுவீங்க, அப்படிதானே? ஐயோ, அப்புறம் எதுக்குங்க, விடுங்க. உண்மையாவே நான் உங்களை நம்பணும்னா பிரபு நிம்மிய உங்க பெரியம்மா வீட்டுல அக்செப்ட் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேங்க. ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? இல்ல அது வேற ப்ராப்ளம். அப்ப என்னதும் வேற ப்ராப்ளம். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. பிரபு சார், என் இடம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதே ஃபைனலைஸ் பண்றேன். ஷாமா உங்களுக்கு ஓகே தானே? குழப்பம் இல்லைல்ல? நட்ராஜ் சொல்லிட்டா ஓகே தான். இதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம்ல? ஓகே கன்ஃபார்ம் தான். சரி, நீ அப்போ உங்க மாமா கிட்ட சொல்றேன். என்னைக்கு நல்ல நாளோ அன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்துடலாம். சரிடா. என்ன சொல்றேன்? ஓகே முடிச்சிடலாம் சார். மாலதி, கடைக்கு கிளம்புறேன், சீக்கிரம் பை எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டேன்ப்பா. இந்தாங்கப்பா. ஆமா, பர்வதம் ஏதோ மார்க்கெட்டுக்கு போயிருக்கான்னு சொன்ன. இங்க இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? தெரியலையேப்பா. சரி, நான் கடைக்கு கிளம்புறேன். சரிப்பா. என்னம்மா எங்க போயிட்டு வர? எங்க அப்பாவை பார்க்க போயிருந்தேன். மாமா, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். இன்னைக்கே நான் போய் ஆகணும். என்னம்மா என்ன திடீர்னு? ஏ, கன்சீவா இருக்கிற பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாதா? அதெல்லாம் சரிதாம்மா. அதுக்கு இப்ப என்ன அவசியம் வந்துச்சு? போகணும்னு தோணுச்சு. சரிம்மா, தாராளமா போயிட்டு வா. இப்ப கூட போயிட்டு தான் வந்திருக்க. நான் ஏதாவது கேட்டனா? சொல்லாம போயிட்டு வந்தேன்னு குத்தி காமிக்கிறீங்களா? ஏமா தப்பா எடுத்துக்கிற? உன்னை நல்லபடியா வச்சு பார்த்துக்கணும் தானே நாங்களும் ஆசைப்படுறோம். இங்க பாருமா, உங்க அம்மா அப்பாவை விட நாங்க நல்லா பாத்துக்குவோமா. ஓ, அப்படியா? சரி, நான் எப்போ கிளம்பட்டும்? சரிம்மா, எதுவா இருந்தாலும் பாபு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. அவர்கிட்ட சொன்னா மட்டும் அவரும் மேலிடத்துல உத்தரவு கேட்டுதானே முடிவெடுப்பாரு. சரி, எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு?
அவருக்கு அவசியம் தெரிஞ்சாகணும்னா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. இவ்வளவு நாளா நீ நல்லா தானே இருந்த, இப்ப திடீர்னு இப்படி பேசுற, என்னாச்சு உனக்கு? ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஹலோ. ஆமா, அப்பா எதுக்கு மதி வீட்டுக்கார அடிக்க ஆள் செட் பண்ணாரு? என்னடி சொல்ற? அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. ஏய், என்ன உளறற? ஏன் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு கூட சொல்ல. எதுக்கு தேவையில்லாம வளவலன்னு பேசிக்கிட்டு? அப்பா அடிச்சாராமா? என்னடி சொல்ற? யார் அப்படி இல்லைன்னு சொன்னா? நீங்க செஞ்சிருப்பீங்க. ஏன்னா இந்த உலகத்துல நீங்க 2 பேரும் மட்டும்தான் கெட்டவங்க. ஏய், என்ன பேசுற நீ? சத்தியமா நாங்க அப்படி எதுவும் செய்யல. என்ன என்ன சொல்றீங்க? மறுபடியும் சொல்லுங்க. சத்தியமா நீ சொல்ற மாதிரி நாங்க எதுவும் பண்ணல. உன்னோட சத்தியத்துக்குள்ள மரியாதை கிடையாது. ஏன்னா நீயும் அப்பாவும் கொலை கொள்ளைன்னு தப்பு செய்யறதுக்கு மட்டும்தான் பிறந்திருக்கீங்க. தப்பு பண்ணதான் பண்ணிட்டீங்க, சாட்சி வச்சுட்டா பண்ணுவீங்க? ஏய், நான் தான் அப்படி எதுவும் பண்ணலன்னு சொல்றேனே. நீங்க சொன்னா போதுமா? நீங்க திட்டம் போட்டதா பார்த்த மாதிரி சாட்சி சொல்றாங்களே. உங்களை பத்தி ஏதாவது தப்பா சொன்னாலும் இங்க நம்புறதுக்கு ஆள் இருக்கு. நாளைக்கே என்ன 2 துண்டா வெட்டி நீங்க தான் என்ன கொன்னீங்கன்னு சொன்னா கூட நம்புவாங்க. நீ போன வை. சரி, அது ஏதோ மன வருத்தத்தில் இருக்கும் போல இருக்கு. நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. இந்தா, இதை கொண்டு போய் வை. அப்பா கடைக்கு போல? ஆ, எங்க போறது? மாலதி, என்னம்மா என்னாச்சு? அவ ஜாடமாடியா சொல்றது என்னதாம்மா? உன்னை ஏமா அவ சொல்ல போறா? நான் தானே இதெல்லாம் சொன்னேன். என்னம்மா சொல்ற? ஆமா மாலதி, நேத்து ராத்திரி நித்யா அவங்க அம்மா கூட போன்ல பேசிட்டு இருந்தப்போ இந்த விஷயத்த சொல்லி எதுவும் பண்ணிட வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு பயந்துதான் நான் மதியம்மா கிட்ட போய் சொன்னேன். நீ நல்லது பண்ண, அவங்க போட்டு கொடுத்துட்டாங்கல்ல. அவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க மாலதி. சும்மா போமா. ஏற்கனவே அவ ஓவரா அலட்டுவா, இப்ப நீ தான் பண்ணேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். எனக்கு என்னவோ பயமா இருக்கு மாலதி. இத பாருமா, அவ எதையும் கன்ஃபார்மா சொல்லல, டவுட்டா தான் சொல்லியிருக்கா. இந்நேரம் அவ ஆத்தாக்காரி துள்ளி குதிச்சுக்கிட்டு பஞ்சாயத்துக்கு வந்து நிக்கணும்னு பாப்பா. ஒருவேளை அப்படி ஏதாவது வந்தா வாங்க நிரூபிக்கலான்னு கூப்பிடுவாவ. நீ அதுக்கு முன்னாடி இப்பவே மதியம்மா கிட்ட போய் பேசி இத நீ சொல்லலன்னு சொல்ல சொல்லு. தேவைப்பட்டா சத்தியம் கூட பண்ண சொல்லு, தப்பே கிடையாது. அதுவும் இல்லாம நித்யா இப்ப இருக்கிற மனநிலையில எந்த வம்புக்கு வேணா ரெடியா இருப்பா. பாபு வேற இல்லாத நேரம், தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை? அது மட்டும் இல்ல, அப்பா வேற ரொம்ப அப்செட்டா இருக்காரு. இதுதான் நடந்ததுன்னு தெரிஞ்சது செம்ம டென்ஷன் ஆயிடுவாரு. சீக்கிரமா கிளம்பி போமா. உங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு மாலதி. ஷோம்மா, எதையாவது சொல்லிட்டு போமா. சரி, இந்த பைய புடி.
இவ்வளோ தூரம் போயிட்டு கடைசியில் ஆள் யாருன்னு பார்க்காமலே வந்துட்டோமேக்கா. ஆமா, நீ அங்க இங்கன்னு பஞ்சாயத்தை கூட்டிட்டு வந்துடுற. நீங்க இன்னைக்கு உடனே வந்திருந்தா நம்ம பாட்டுக்கு போயிருக்கலாம். உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பாருங்க, தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டு. பாத்தியா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஏமலே குத்த சொல்ற சூர்யா. எனக்கு இது தேவைதான். ஐயோ அக்கா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலக்கா. சரி, அதை விடு. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் என்னன்னு பாரு. அப்ப நீங்க ஏன் கூட வரலையாக்கா? இல்ல சூர்யா, சித்தி கிட்ட இருந்து ஏகப்பட்ட ஃபோன் கால். அவங்களுக்கு திடீர்னு வாமிட்ல பிளட் வந்துடுச்சா. நான் இமீடியட்டா அவங்கள போய் பார்க்கணும். நீ ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. என்ன சூர்யா, என்ன பாக்குற? ஒன்றும் இல்லக்கா. சித்தி ஃபோன் பண்ணலனா நானும் உன் கூட வந்துருவேன். என்ன சூர்யா? ஒன்றும் இல்லக்கா, நீங்க கிளம்புங்க. அண்ணா, வண்டி கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. சூர்யா, நான் இங்க இருந்து வேற ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். நீ இதுல போ, சரியா? போன் ஆன்லயே வே. என்ன? கிளம்பு. ஆச்சு மேடம். சார், சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்துட்டியா? சரி, இதுல அடிச்சவன் யாருன்னு அடையாளம் காட்டு. ஏய், எழுந்திருச்சு வரிசை நில்லுங்கடா. எழுந்திருன்னு சொல்லல, முன்னால வா. யாருன்னு சொல்லுமா? சும்மா பயப்படாம சொல்லு. இவன் தான் சார். இவன் தான் அந்த அக்யூஸ்டா? என்னடா லுக்கு?